வணக்கம். டாப் 10 2024 ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். டாப் 10 2024 வரிசையில் 4வது இடத்துல என்னுடைய பார்வையில் நான் வைக்கிற திரைப்படம் கருடன். கருட பார்வை அப்படின்னு சொல்லுவோம், கருடன் சுற்றி வட்டமடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். துரை செந்தில்குமார் வரிசையா நல்ல நல்ல படங்களை கொடுத்தவர். இந்த முறை சசிகுமாரையும் உன்னி முகுந்தனையும் சூரியையும் வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனா சூரியை கதையின் நாயகனாக வைத்துக்கொண்டு எடுத்த படம் தான் இது. யுவன் சங்கர் ராஜா இசையில வந்த இந்த படத்தினுடைய மேக்கிங் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதே போல இந்த படம் அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்கு. ஓடிடியில இந்த படத்தை நீங்கள் எப்ப வேணாலும் பார்க்கலாம். கருடன் திரைப்படம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளார போனோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு சாதாரண கதை தான். இது அந்த காலத்திலிருந்து வந்த பைரவி ரஜினி காலத்திலிருந்து வந்த ஒரு கதை தான். விசுவாசமா ஸ்ரீகாந்துக்கு விசுவாசமாக இருக்கிற ரஜினிகாந்த், இங்க ஒரு உன்னிமுகுந்தனுக்கு விசுவாசமாக இருக்கிற சூரி. விஜய் அவரை உன்னிமுகுந்தன் செய்கிற தவறுகளை எல்லாம் பொறுத்து கொள்கிறவர், அதே போல ஸ்ரீகாந்த் செய்கிற தவறுகளை எல்லாம் பொறுத்து கொள்கிறவர். ஒரு கட்டத்துல தன்னுடைய தங்கையவே இவர் நாசம் பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே தன்னால தாங்க முடியாம ஸ்ரீகாந்தையே பழிவாங்குபவராக ரஜினி நடிச்சிருப்பாரு. இந்த கருடன் திரைப்படத்துல தன்னுடைய தான் மதிக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவரான உன்னுடைய நண்பனா இருக்கிற சசிகுமாரையே கொன்னுட்டியடா பாவி அப்படிங்கிற மாதிரி இவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் தாவி பழிவாங்கிறது தான் இந்த கருடன் திரைப்படத்தினுடைய விஷயமா நான் பார்க்கிறேன். ஆனால் பைரவி மாதிரி இந்த படம் இருக்கு, இந்த படத்தினுடைய சாயல்ல இது இருக்கு, தளபதியில ரஜினி மம்முட்டி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சிந்தனைக்குள்ளாரையும் நம்ம போக விடாம படத்தினுடைய மேக்கிங்லையும், குறிப்பா ஆக்ஷன் பிளாக் விஷயத்திலையும், கேரக்டரைசேஷன் அந்த உருவாக்குன விதத்திலையும், வடிவுக்கரசி பாட்டியா நடிச்சிருப்பாங்க அப்பத்தாவா. அந்த வடிவுக்கரசிக்கு பேரனா உன்னிமுகுந்தன் இருப்பாரு. ஆனா உன்னிமுகுந்தனை விட அதிக நம்பிக்கையும் அதிக பாசமும் உன்னிமுகுந்தன் நண்பரான சசிகுமார் மேல இருக்கும். சின்ன வயசுல அனாதையாக இருக்கிற சூரிய உன்னிமுகுந்தன் சாப்பாடு போடுவாரு, அவருக்கு விசுவாசியா இருப்பாரு. செங்கல் சூளை இப்படியான ஒரு விஷயம், கோயில் நிலம், அந்த கோயில் நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு ஆவணம், அந்த ஆவணம் பேங்க் லாக்கர்ல இருக்கு. அதை அபகரிக்கிறதுக்காக அரசியல்வாதி போடுகிற திட்டங்கள், அதற்குள்ளார காவல்துறையை சேர்த்துக்கிட்டு அவங்க அதை எப்படியாவது கைப்பற்றிடணுங்கிற விஷயம்னு பல பல கிளைகளாக இந்த கதை போய் இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் படமாக, ஒரு 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 அட்டகாசமான ஒரு ஒரு கமர்ஷியல் விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோமோ அதை அத்தனையும் கொடுத்த வகையில தான் கருடன் தனித்து நிற்கிறான், ஜம்முன்னு ஜெயிக்கிறான். ஆனால் சசிகுமார் அவர்களை தாண்டி சூரிக்கு நடிப்பதற்கு ஸ்கோப் கொடுத்திருப்பதும், இந்த படம் சூரிக்கான படம் தான். நான் என்னதான் நல்லா நடிச்சிருந்தாலும் கூட சூரிக்கு தான் இதுல பேரு அப்படிங்கிறதை தெரிந்து உணர்ந்து புரிந்து சசிகுமார் சார் சூரிக்காக நடிச்சு கொடுத்ததுங்கிறத பெருந்தன்மையோட நடத்தி கொடுத்ததை நம்ம பாராட்டணும். அதே போல கேரளாவிலிருந்து வந்த வரவான உன்னிமுகுந்தன் நடிப்பும் மிகச்சிறந்த அளவில் படமாக்கப்பட்டிருக்கும். அந்த அப்பத்தாவா வடிவுக்கரசி அம்மாவுடைய கதாபாத்திரமும் ஒரு பைய மாட்டிக்கிட்டே திரியிற அந்த விஷயங்களும் கதைக்கு வலு சேர்க்கிற வகையில் இருந்தது. சசிகுமாரோட மனைவியான அந்த கதாபாத்திரம் இந்த படத்துக்கு அட்டகாசமான வலு சேர்த்துறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. சமுத்திரக்கனி அவர்கள் போலீஸ் அதிகாரியா வந்துகிட்டு சூரி கூட உரையாடுகிற அந்த விஷயமா இருக்கட்டும், சூரி படப்பட ஐயா வந்தாங்க, ஐயா போனாங்க, ஐயா இது மாதிரிங்கண்ணா அது மாதிரிங்கண்ணா இது மாதிரி என்ன இது மாதிரி சொன்னாங்கண்ணா இது மாதிரி செய்ய சொன்னாங்கன்னா இது மாதிரி படம் சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு உன்னிமுகுந்தன் கிட்ட புடபடன்னு மனசுல இருக்கிற விஷயங்களை மறைக்காமல் இதெல்லாம் மறைச்சிடுறா அப்படின்னு சசிகுமார் சொன்னாலும் கூட அதை அப்படியே சொல்ற விதமும், கிளைமாக்ஸ்ல அதே போல சொல்ற விதமும் அப்படிங்கிறதும், கிளைமாக்ஸ்ல அவருக்கு இருக்கிற ஒரு காதலை ஒரு கவிதை போல காட்டி இருக்கிறதும் அப்படின்னு இந்த படத்துல பல பிளஸ் பாயிண்ட்டுகள் இருக்கு. எல்லாத்தையும் விட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் யுவனுடைய இசை. இந்த படத்துக்கு தேவையான மீட்டர்ல இந்த படத்துக்கான பிஜிஎம்ல புட்டு பட்டையை கிளப்பியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுக்கு பிறகு பிஜிஎம்ல வெளுத்திருக்கிறவர், பிரமாதப்படுத்தக்கூடியவர்னு சொல்லுவாங்க. அதே போல கருடன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூரி அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடியானார் அப்படின்னு தான் சொல்லணும். சாந்த சொரூபியா உம்முன்னு இருக்கிற ஒரு போலீஸாக, ஒரு குமரேசனாக, விடுதலை பாகம் 1ல கதையின் நாயகனாக நடித்த சூரி அவர்கள் கருடன் திரைப்படத்துல அப்படியே வேற ஒரு வடிவத்துக்கு மாறி சண்டை காட்சியிலும் புகுந்து புறப்பட்டார். அப்படிங்கிற வகையில கருடன் சூரி அவர்களுக்கு முக்கியமான படம், அவருடைய திரை வாழ்க்கையில மிக முக்கியமான படம். அதே போல சசிகுமார் அவர்கள் போன வருஷம் அதுக்கு முன்னாடி அயோத்தி படம் கொடுத்துட்டு, அதற்கப்புறம் கருடன் படம் கொடுத்துட்டு, இதே இந்த வருடத்துல நந்தன் படத்தையும் கொடுத்து ஹார்ட்ரிக் வெற்றி அவர்
சுவைத்திருக்கிற சசிகுமார் சாரையும் நாம மனமாற பாராட்டணும். துரை செந்தில்குமார் அப்படிங்கிற டைரக்டருடைய படத்துல நான் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு விஜய் சேதுபதி மாதிரியானவர்கள் ஓப்பன்லேயே பேசுனதும் கூட துரை செந்தில்குமாருங்கிற படைப்பாளி மேல அவங்கெல்லாம் வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்லுது. அதே சமயத்துல இன்னைக்கு லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அவரை வைத்துக்கொண்டு துரை செந்தில்குமார் ஒரு படம் எடுக்கிறாருன்னா தன் மேல அவருக்கு எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும், தன்னுடைய ஸ்கிரிப்ட் மேல துரை செந்தில்குமார் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாருங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த வகையில இந்த வருடத்தினுடைய 4வது இடமாக இந்த படத்தை நான் முன்மொழிகிறேன். இந்த படம் பற்றி நீங்க பார்த்ததை பத்தி, அமேசான் பிரைம்ல இருக்கிற இந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கருடன் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், வணக்கம்.